அன்பான மாலை வணக்கம் எல்லோருக்கும். இங்கே வந்திருக்கும் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள், சோஷியல் மீடியா நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம். விகடன் டெலிவிஸ்டார் எம்டி ஸ்ரீனிவாசன் சார் இப்பொழுது ஒரு முக்கியமான விஷயமாக வெளிநாட்டில் இருப்பதால் அவர் இங்கு வர முடியவில்லை. அவர் ரொம்ப வருத்தம் அவருக்கு. அதனால் அவர் சார்பாகவும் விகடன் டீம் சார்பாகவும் உங்களோடு சில வார்த்தைகள். நாங்கள் முதலில் ஹாட்ஸ்டாருடன் இணைந்து பண்ணது வெப் தொடர் நவம்பர் ஸ்டோரி. இந்த தொடர் மிகப்பெரிய வெற்றி பெற்றது, ரசிகர்களிடம் பெரிய வரவேற்பையும் பெற்றது. இந்த வெற்றியை தொடர்ந்து ஜியோ ஹாட்ஸ்டார் நிறுவனத்துடன் விகடன் இணையும் இரண்டாவது படைப்பு தான் இந்த லிங்கம் தொடர். இந்த தொடரை தயாரிக்க எங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்த ஜியோ ஹாட்ஸ்டார் நிறுவனத்தை சேர்ந்த திரு குட்டி, திரு பாலா, திரு பிரதீப் அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். 90களில் கன்னியாகுமரியில் உலுக்கிய ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வைத்து எழுதப்பட்ட கதைதான் இந்த கதை. ஜூனியர் விகடனில் தொடராக வெளிவந்தது, பிறகு முழு கதையாக வடிவமாக வந்தது. இப்பொழுது வெப் சீரீஸாக ரிலீஸ் ஆக போகிறது. அண்ட் மற்ற சிங்கர்ஸ் எல்லாமே ஏர்டெல் சூப்பர் சிங்கர்ஸ் அண்ட் அந்த மாதிரி நல்ல ஒரு குரூ தான் கிடைச்சாங்க. ஸ்பெஷலி லிரிக்ஸிஸ்ட் பேசணும். நம்ம குறிஞ்சி பிரபாவும் மோகன் ராஜா சார் ஒரு பாட்டும், குறிஞ்சி பிரபா 4 பாட்டும் எழுதியிருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் இந்த சீரீஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருந்துச்சு. ஈஸியாக ஒரு தீம் பண்ணி அதை பேஸ் பண்ணுற மாதிரி அமையல. ஏன்னா ஒரு படம் பண்ணிவிட்டு சீரீஸ் வரும்போது அதோட டைம் டியூரேஷன் அண்ட் அந்த கேரக்டரோட எவால்வ்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ இந்த படத்தில் இந்த சீரீஸில் நீங்கள் இங்கே இருக்க எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு ஃபேஸ் இருக்கும், செகண்ட் ஆஃப் ஒரு ஃபேஸ் இருக்கும். அது பயங்கரமாக இருக்கும். ஸோ எல்லோரும் வெப்சீரிஸ் பாருங்கள். அண்ட் இந்த ப்ராஜெக்டை அவுட் சைட்லேருந்து ஆர்கனைஸ் பண்ண டான்ஸ் பண்ணி சாருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ ஒர்க் பண்ண எனக்கு மியூசிஷியன்ஸாக இருந்த டெல்ஃபி அண்ட் சஞ்சித் ராய் 2 பேருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ தேங்க்யூ. மெயினாக ஹாட்ஸ்டார் பிரதீப் ராய் சார் அண்ட் நிலா மேம் அவங்க நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் தேங்க்ஸ் டு த டைரக்டர். அவர் தான் கேப்டன் ஆஃப் த ஷிப் மாதிரி இருந்து ரொம்ப நல்லா கைட் பண்ணார். நான் பார்த்த டைரக்டர்லேயே மியூசிக் சென்ஸ் பயங்கரமாக இருக்கிறது லட்சுமி சார் தான். ஜென்ரலாக ஃபஸ்ட் மீட்டில் நம்ம என்ன மாதிரி ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு பேசும்போது அவர் பேசுகிறதெல்லாம் ஆர்கெஸ்ட்ரல், பெரிய பெரிய சிம்ஃபோனி, நான் கூட அந்த பேர்லாம் ரொம்ப ரேண்டமாக எப்போயாவது தான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் அவர் இந்த மாதிரி ஒரு ரோல் இருக்குது, இட்ஸ் லைக் ஒன் ஆஃப் த லீட் ரோல்ஸ் அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த டீமை இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ அதுக்கப்புறம் அந்த கேரக்டரை பற்றி நான் கேட்டேன். லக்ஷ்மி சாரும் பிரசாந்த் சாரும் வந்திருந்தாங்க. ரொம்ப நல்ல கேரக்டர். ஏன்னா அது ரொம்ப ரெவல்யூஷன் க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர், ரொம்ப போல்டான ஒரு கேரக்டர். ஸோ இதை என்னை நம்பி இந்த பொண்ணு பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணி இதை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் பிரசாந்த் சார் பற்றி சொல்லணும்னா, பிரசாந்த் சார் இஸ் ஃபன். லைக் அவர் தான் ஷோ ரன்னர். லைக் எல்லாமே கரெக்டாக நடக்குதா, எல்லாமே ஓகேவா, எல்லாமே சூப்பராக அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி எல்லோரும் நல்லா சாப்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துப்பார் அவர். அண்ட் திருச்சியில் தான் ஷூட் நடந்தது, அவருடைய ஊர். ஸோ எங்களெல்லாம் பயங்கரமாக கவனிச்சுக்கிட்டாரு. அவர் வீட்டிலேருந்து சாப்பாடு போட்டார். ரொம்ப நன்றி பிரசாந்த் சார், எங்களை எல்லாரையும் பயங்கரமாக கவனிச்சிக்கிறதுக்கு. அண்ட் டைரக்டர் லக்ஷ்மி சார் எனக்கு ஆஃப்டர் திஸ் ப்ராஜெக்ட் இஸ் லைக் அ ஃபேமிலி. நாங்கள் நிறைய பேசியிருக்கோம், டிஸ்கஸ் பண்ணோம். உனக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் சூட் ஆகும்னு சொல்லி அது சூஸ் பண்ணி தைரியமாக காஸ்ட் பண்ணதுக்கே ஐம் வெரி கிரேட்ஃபுல் டு ஹாட்ஸ்டார், விகடன் அண்ட் டிரெக்டர்ஸ் பிரசாந்த் அண்ட் லக்ஷ்மி. அந்த காலத்தில் ஒரு லவ் பண்ணி, ஏன்னா ஜென்ரலாக லவ் பண்ணோன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற ஃப்ளாஸையும் அக்செப்ட் பண்ணுன்றது தான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஃப்ளாஸ் அக்செப்ட் பண்ணி ஒருத்தர் கூட இருக்கும்போது அது லெட்கவும் பண்ண முடியாமல் அந்த ஃப்ளாவை அக்செப்ட் பண்ணி அந்த ஒரு லவ் ஸ்ட்ராங் ஆக்குதுல்ல, அது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இந்த சீரீஸில் காமிச்சிருக்காங்க. எனக்கு இந்த சீரீஸில் நடிச்சதுக்கப்புறம் மோர் தென் லிங்கம், எனக்கு ரோஹிணி அம்மா அவங்க தான் ரியலாக லிங்கமோட ஒய்ஃப்.
அவங்க இன்னும் இருக்காங்க. அண்ட் ரோஹிணிமா, எனக்கு உங்கள் மேலே பெரிய பெரிய ரெஸ்பெக்ட் இருக்குது. ஏன்னா அந்த ஒரு 90s அவ்வளோ ஸ்ட்ராங்காக போல்டாக அப்படி இருந்தது வந்து பெரிய விஷயம். அண்ட் கதிர், லிங்கம் பயங்கர ஆப்டாக பண்ணியிருக்காங்க அந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி. லைக் எமோஷ்னலியாக இருக்கட்டும், அவர் ஹீஸ் வெரி நேச்சுரல் அவர் ஆக்டிங்னு வரும்போது. ஐ எம் ஸோ கிளாட் தட் ஐ காட் டு ஒர்க் வித் யூ. அண்ட் பூர்ணிமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. ஐ எம் ஷோர் ஷீஸ் கோனா கோ ஹைட்ஸ் இதுக்கப்புறம் லிங்கம்க்கு அப்புறம். அண்ட் டோனி பிரிட்டோ சார், நேற்று வந்து நான் ப்ரிவ்யூ பார்த்து நான் ஒர்க் பண்ணலாமா, இது வரைக்கும் பாட்டு எனக்கு ஐடியா இல்லைடா, நீ அதெல்லாம் எழுதி கொடு, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் அந்த நம்பிக்கையை காப்பாற்றிருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த முதல் பாட்டு எழுதி கொடுத்த உடனே தான் அப்புறம் கூப்பிட்டு அவங்க எனக்கு அடுத்தடுத்த பாடல்கள் கொடுத்தாங்க. லக்ஷ்மி சரவணகுமாரன் எனக்கு ரொம்ப நன்றி. பிரசாந்த் பாண்டியராஜ் அண்ணா, நான் அடிக்கடி மியூசிக் டைரக்டர் பாட்டு போட்டு தான் லக்ஷ்மி அண்ணாட்ட நேரடியாக எனக்கு கேட்க முடியும், அவர் எனக்கு நேரடியாக தெரியாதுன்றதுனால பிரசாந்த் அண்ணாவும் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்பேன். ஸோ முந்தா நாள் கேட்டேன், ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப நாள் பழகின மாதிரியே சொல்லும்போது அந்த பாட்டோட அவர் ரொம்ப நாள் கனெக்ட் ஆகிருக்காரு அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. விகடன் குழுமத்திற்கு நம்ம ராதா மேடம், அவங்களுக்கு பீட்டர் சாருக்கும் ரொம்ப நன்றி. கதிர் சாரோட ஃபஸ்ட்டு பாட்டுக்கு ஏழை மக்கா அப்படின்னு ஒரு பாடல், அந்த பாட்டை பற்றி சொல்லும்போது நீ ரொம்ப ஹீரோயிசமாக எழுதுறவனா இதான் சட்டிலாக எழுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படி தான் நான் முதல்ல அந்த பாட்டை எழுதினேன். ரொம்ப விளையாட்டாக ஒரு கபடி பாட்டு, கன்னியாகுமரி. உண்மையில் கன்னியாகுமரி அந்த நாகர்கோவில் பக்கம் இருக்கிறவங்களுக்கு கேட்டால் அந்த பாடல் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொன்று ஆடியோ லான்ச் இல்லாததுனால நான் இது சொல்லிக்கிறேன், சில விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது, சாரி. நன்றி. ஒரு 6 வருடம், கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருடம் இந்த லிங்கம் ப்ராஜெக்டுக்காக 2021 ஆரம்பிச்சோன்னு நினைக்கிறேன். இந்த சமூகத்தில் நிறைய மாற்றங்கள் நடந்துருச்சு. நான் வந்து இந்த ஒரு ப்ராஜெக்டில் கிட்டத்தட்ட ஒரு லாங் ட்ராவல், விவேக் எக்ஸ்பிரஸ்னு ஒரு ட்ரெயின் ஒன்று இருக்குது, கன்னியாகுமரியிலேருந்து திப்ருகர் வரைக்கும் போகும். நான் அந்த ட்ரெயின் லான்ச் பண்ணப்போ ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். அது ஏறும்போது முதல் நாள் பயங்கர எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்கும், 2வது நாள் வந்து இன்னும் எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்கும், 3வது நாள் ஆந்திராவை தாண்டும் போது கொஞ்சம் அப்படி டயர்டாகும், 4வது நாள் இன்னும் கொஞ்சம் டயர்டாகும், கடைசி திப்ருகர் போகும்போது எப்படா டெஸ்டினேஷன் வருன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும். கிட்டத்தட்ட எப்படின்னா இந்த ரிலீஸை வந்து என்னன்னா திப்ருகர் எக்ஸ்பிரஸில் உட்காந்து இந்த மாதிரி தான் இருந்தது எனக்கு. ஆனால் வந்து நான் வந்து பயணத்தை விரும்பக்கூடிய ஒரு ஆள், எனக்கு கதிரும் வந்து நிறையா ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு ஆள். பூர்ணிமா கிண்டல் பண்ணுவாங்க, எப்போ பார்த்தா ஊர் சுற்றிட்டு இருக்கீங்க அப்படின்னு. நிறைய பயணத்தை ரசிக்கக்கூடியதுனால இது ஒரு நல்ல ட்ராவலாக எடுத்துக்கிட்டேன். இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு நேற்று ஒரு எழுத்தாளனா தெரியும், ஒரு 25 புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன். நான் சாகித்ய அகாடமி உட்பட நிறைய விருதுகள் வாங்கியிருக்கிறேன். இந்த ப்ராஜெக்ட் நல்லா வரணுக்காக அவங்களோட பங்களிப்பு போட்டிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே என்னோட நன்றி. அடுத்ததாக இந்த ஷோவோட முக்கியமான ஒரு ஆள் பார்க்குறப்போ தினேஷ். நான் அவரை ஃபஸ்ட்டு மீட் பண்ணுறப்போ லவ் டுடே மட்டும் ரிலீஸ் ஆகிருந்தது. நாங்கள் ஃபஸ்ட் ஷெட்யூல் ஷூட் போகும்போது மகாராஜா ரிலீஸ் ஆச்சு. செகண்ட் ஷெட்யூல் ஷூட் போகிற கேப்பில் வந்து லப்பர் வந்து ரிலீஸ் ஆச்சு. தேர்ட் ஷெட்யூல் போகிறதுல வந்து கோர்ட்டு ஆல்மோஸ்ட் ரிலீஸ் ஆகிற பொசிஷன் இருந்துச்சு. அப்புறம் மாமன் அடுத்து மலையாள படம் அப்படின்ட்டு அவர் அடுத்தடுத்து போயிட்டே வேற ஒரு உயரத்துக்கு போயிட்டு இருக்கு. அப்படி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நமக்கு தெரிந்த ஒரு மனிதர் வந்து அவர் தொடர்ச்சியாக இவ்வளோ வெற்றி படங்கள் பண்ணுறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ப்ராஜெக்டில் அவருக்கு இருந்த சவால் என்னென்னா, ஒரு 85-90s காலகட்டத்தை காட்ட வேண்டிய ஒரு பெரிய நெருக்கடி இருந்துச்சு. இப்போ நாகர்கோவில் வந்து பழைய நாகர்கோவிலில் வீதிகளாக இருக்கட்டும், அப்போது எல்லாத்தையுமே ரீக்ரியேட் பண்ணுறது ஒரு பெரிய வேலை. அதில் வந்து தினேஷோட பங்களிப்பு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்களிப்பு. நேற்று ப்ரிவியூ பார்த்து வந்து எல்லாருமே கேட்டாங்க, எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது, எவ்வளோ பட்ஜெட்லாம் கேட்டாங்க. நாங்கள் பட்ஜெட்லாம் எதுவும் சொல்லலை. அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்ததுக்கு பின்னாடி வந்து இந்த டீமில் ஒர்க் பண்ணி இதை ஃபைனலாக வெளியே கொண்டு வந்ததுக்கு தேங்க்யூ. முக்கியமாக ஃபர்ஸ்ட் தேங்க்யூ ஃபார் விகடன். ஒரு இளம் தலைமுறை எழுத்தாளர்கள் ஒரு தமிழ் எழுத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்த பத்திரிகை. ஹவு வி கன்சியூம் நியூஸ் அப்படின்றதையே ஒரு பேரடைம் ஷிஃப்ட் கொடுத்த ஒரு பெரிய பாசறை அது. அதில் எழுத்து மட்டும் இல்லை, கதை உலகத்துலேயுமே நிறைய கதைகள் அதுக்குள்ளே ஒழிஞ்சிருக்கு. ஸோ அதில் ஒன்று தேடி எடுத்தது தான் லிங்கம். லிங்கம் எனக்கு ரொம்ப க்ளோஸ், ஏன்னா எனக்கு திருநெல்வேலி எழுத்தாளர். ஸோ நானும் லக்ஷ்மியும் வந்து லக்ஷ்மி அம்மா அதே மாதிரி தான் கதை வந்து 1.5 வருஷமாக கதை கேட்டுக்கிட்டே இருந்தோம்.
ஒரு ஃபுல் டே கதை சொல்லுவார், அப்புறம் அதில் கரெக்ஷன் சொல்லி அடுத்த நாள் வரும்போது அதே கரெக்ஷனை ஃபுல்லாக சொல்லி அதுக்கப்புறம் அடுத்த எபிசோட். லக்ஷ்மியோட ஒரு சுவாரஸ்யம் என்னென்னா, எந்த இடத்துலையுமே இப்போ ஒரு தடவை இந்த கதையை சொல்லிட்டோமே இது ஜம்ப் பண்ணி போனால் பரவாயில்ல அப்படியெல்லாம் கிடையாது. டயலாகோடு ஹி வில் நரேட். அதை வந்து டயர்டானா பிரேக் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி டயர்டாகிடுச்சு அது ஜம்ப் பண்ணி போனால் கூட அதை வந்து லைன் பை லைன் இது எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபுல் ஸ்கிரிப்டுமே லக்ஷ்மிக்கு எனக்கு தெரிஞ்சு பைஹார்ட்டாக இருந்திருக்கும். இந்த ஷூட் டீமில் லக்ஷ்மி சொன்ன அவர் வராரோ இல்லையோ நாங்கள் சேர்த்துக்கிட்டோம். எப்பயுமே அவருக்கு ஞாபகம் இருக்கால தெரியல, நான் போய் அவர்கிட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போய் எனக்கு ஒரு கதை டெவலப் பண்ணி கொடுங்க நான் போய் நின்னேன். ஸோ அதனால் இப்போயும் அதே மாதிரி அதே மரியாதையோட அதே ரெஸ்பெக்டோட எப்பயுமே உங்களுடைய தாட் ப்ராசஸ்க்கும் உங்களுடைய க்ரியேட்டிவ்ஸ்க்கும் மரியாதை இருக்குங்க ஐயா. நீங்கள் எந்த டவுட்டும் பண்ண வேணாம். இந்த ஷோ லிங்கம் வந்து லக்ஷ்மி சரவணகுமாரோட ஷோ தான். ஏன்னா ட்விட்டரில் இன்ஸ்டாகிராமில் நான் இருக்கனால எல்லாருமே அதை போடுறாங்க. இந்த அளவுக்கு படம் எடுக்கலாம் நமக்கு அறிவு கிடையாது, சும்மா அப்படி ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் தான். அடுத்து பிரதீப் சாருக்கு தேங்க்ஸ். கதிர் ஐயா இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சதுலேருந்து அவர் தான் டானாகவே பயங்கரமாக உண்மையாக உழைச்சி, அதான் பிரதீப் சார் சொன்ன மாதிரி தான் இந்த ஃபிசிக்கலாக இது கரெக்டாக ஓகேவா அப்படின்னு டவுட் வர்றப்பெல்லாம் கண்ணிலே நடித்து நான் பெரிய டான் ப்ரூவ் பண்ணிட்டே இருப்பேன் அப்பப்போ. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இவ்வளோ ஜென்ரலாக ஒரு படம் முடிஞ்சோ இல்லை எப்போவுமே ஒரு இது இருக்கும், ஏதோ ஒரு ஃபோன் கால், ஏதோ ஒரு புது நம்பர், இல்லை ஏதோ ஒரு மெசேஜ், இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது, ஒரு படம் இருக்குது, இல்லை வேறு யாராவது ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல கதை இருக்குது அப்படின்னு சொன்னால் திடீர்னு அதை போய் எப்படியாச்சும் கேப்சர் பண்ணிக்கணுங்கிற ஒரு ஆர்வமும் ஒரு இதுவும் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு டைம் அப்புறம் அந்த 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 ப்ராசஸ் ஆஃப் இதில் வந்து என்னடா நம்ம நினைக்கிற மாதிரி ஒன்றும் வரவும் மாட்டேங்குது, இல்லை நமக்கு தான் கதையும் கேட்க தெரியலையா, இல்லை நமக்கு இந்த கமர்ஷியல் சென்ஸே இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் ஆஃப் தாட்டில் திடீர்னு இந்த மாதிரி ஒரு ஹாட்ஸ்டாரில் வந்து ஓடிடி அப்படின்னு, ஏற்கனவே நான் அந்த 2 சுழல் சீரீஸ் பண்ணதுனால நம்ம வந்து ஏதோ ஓடிடி ஹீரோ அப்படிங்கிற மாதிரியும் நீங்கள் அண்ணாலாம் கூட இதுன்னு கேட்டாங்க. பட் ஆனால் சுழலாக இருக்கட்டும் லிங்கமாக இருக்கட்டும், நீங்கள் எந்த தேட்டரில் வேணாலும் எந்த ஷோ போட்டாலும் ஒரு படம் அளவுக்கு அந்த சீரீஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் அந்த அந்த நேர்த்தியோடையும் அந்த குவாலிட்டியோடையும் இருக்கும். நான் இப்படி பாசிட்டிவாக பார்த்துக்கிறேன்னா, சுழல் 1ல் நான் 2 படம் நடிச்சிருக்கேன், சுழல் 2ல் இன்னும் 2 படம் நடிச்சிருக்கேன், லிங்கமில் இன்னும் 2 படம் நடிச்சிருக்கேன். ஸோ கவுண்ட்டாக இதுவாக வச்சுக்கணுன்னு என்ன நானே பாசிட்டிவாக இதுன்னு வச்சுக்கிறேன். அண்டு லிங்கமுக்கும் இது ஓடிடிக்கும் படத்துக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது தான். அதில் தேட்டரிக்கல் போய் மக்கள் எல்லாருமே பார்த்து இன்றைக்கி ஒரு ப்ரெஷ் ஷோ இல்லை ஒரு ப்ரீமியர் முடித்ததுக்கப்புறம் எல்லாருமே என்ன சொல்ல போகிறாங்க, இல்லை அவங்க என்ன ரியாக்ஷன் இதுவாக இருக்க போகுதுங்கிற ஒரு ஆர்வத்தை ரிசீவ் பண்ணுறது இருக்குல்ல, அதுதான் வந்து அந்த படத்தோட ஃபஸ்ட்டு கதை கேட்டப்போ இந்த படம் நம்ம பயங்கரமாக எப்படியோ ஒன்று பண்ணிடணும், இது ரிலீஸ் ஆகுது அந்த ஃபஸ்ட்டு நாள் தான் சந்தோஷம் இருக்கும். அதுக்கப்புறமேல அதோட ரிலீஸ் டைம் அப்போ ஒரு பெரிய சந்தோஷத்துக்காக காத்துட்ருக்கிற ஒரு மூமெண்ட் இருக்கும். மித்தபடி நடுவில் இருக்க ப்ராசஸ் எல்லாமே கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ் தான். மேபி நம்ம செலக்ட் பண்ணுற படமும் நம்மளை போட்டு உருட்டி பெரட்டி அந்த மாதிரி தான் நம்மளுக்கும் பிடிக்குது. அண்ட் லிங்கம் 2022 ஐ திங்க் நவம்பர் ஆர் டிசம்பர் வந்து லக்ஷ்மி சார் கதை சொன்னார். நல்ல ஞாபகம் இருக்குது. ஒரு சேர் போட்டு ஒரு இடத்துல உட்காந்து ஒரு மொத்த ஸ்ட்ரெச்சாக ஒரு 3-4 எபிசோட் அப்படிங்கிறது தான் லிங்கமோட சேலஞ்சிங் பார்ட்டாக நான் பார்த்தேன் நான். அண்ட் லிங்கம் எனக்கு ரொம்ப 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 க்ளோஸ் டு ஹார்ட். ஒன்று ப்ராசஸ் ஆஃப் த ஃபிலிம். நீங்கள் இப்போ யோசிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பிடிஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கேங்ஸ்டர் படம் எடுத்திருக்காங்கன்னா வேறு யாருமே நம்ப மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு இதாக இருக்கும். பிரசாந்த் சார்லாம் 11 மணி அப்போ தான் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு வந்திருப்போம். வந்தோடனே திருச்சியில் எங்கே முட்டை போட்ட பிரெயின் ஃப்ரை இருக்குது, முட்டை போடாத பிரெயின் ஃப்ரை இங்கே இருக்குது அப்படிங்கிறத பக்காவாக தெரிஞ்சு வச்சுருப்பாரு. நம்மளை கவனிச்சுக்கிறதுல திருச்சி போனீங்கன்னா ஒரே ஒரு நம்பருக்கு கூப்பிடுங்க ஐயாவுக்கு. அதாவது அவங்க டீமே திருச்சி போகிறப்பெல்லாம் இனிமேல் கவலையப்பட தேவையில்லை. அவரோட டீமே வந்து இது இருக்குது. அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கம் ஆக்டர்ஸ் அதில் இருக்கிற எல்லாருமே இல்லை அவங்களுக்கெல்லாம் 2 கார்டு போடணும். நீங்கள் அடுத்த தடவை தயவு செஞ்சு 2 கார்டு போட்டுருங்க.
கோகுல்லாம் வந்து உருமாலை கட்டிட்டு வந்திருக்கான், ஒரு தடவை வந்து வேஷ்டியை கட்டிட்டு வந்திருக்கான், ஆனால் அது வேற வேற ஆள். இப்படி பாஸ் ஆகும் அப்படி அது இது. ஏன்னா வந்து அந்த அடையாளத்தை மறைக்கிறதுக்குன்னு. ஸோ அதனால் எல்லாருமே அவர் வந்து என்ன, ஆமாம் ஆமாம், திவ்யா வந்து பொண்ணு பார்க்குறதும் அவர் தான். அவர் ஆக்சுவலி அவர் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டிருக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய எஃபர்ட் போட்டு இந்த ப்ராஜெக்டை ஆரம்பிச்சுட்டது பிரதீப் சார் தான். அண்ட் அது நான் பண்ணணும்னு நம்பி அது எனக்கு கொடுத்ததுக்கும் நன்றி. ஏன்னா இதுக்கு தான் வெயிட் பண்ணுறோம். ஏதோ ஒரு வரதுக்குள்ளே தானே நம்மளும் சூஸ் பண்ண முடியும். என்ன இது இருக்கோ அந்த இதில் வந்து நம்ம எதாவது பெஸ்ட்டாக ட்ரை பண்ணணுன்னு இதுவாக இருந்துச்சு. அண்ட் லிங்கம்காக நான் ஒரு ப்ராஜெக்ட் அட்வான்ஸ் வாங்கி இது பண்ணது அதே டைம்லைனில் வந்ததுனால எனக்கு லிங்கம் பண்ணணும்னு அந்த அட்வான்ஸ் திருப்பி கொடுத்து இந்த இது பண்ணேன். அண்ட் அது வந்து நான் எடுத்த என்னோட இன்ஸ்டிங்க்ட் சொன்ன ஒரு பெஸ்ட் டெசிஷன் தான் நான் இப்போது நினைக்கிறேன். அண்ட் கண்டிப்பாக லிங்கம் உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும் எனக்கு. அண்ட்